நாம் தொடர்ச்சியாக பிரசங்கி புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே பிரசங்கி 7வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 796வது பக்கம் 796. பிரசங்கி 7வது அதிகாரம் முதல் 18 வசனங்கள், 1 முதல் 18 வசனங்கள் என்ற நாள் நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த பிரசங்கி புத்தகம் கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மீட்பையும் மகிழ்ச்சியும் தேடும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, கடவுளற்ற மனிதனுடைய வாழ்வினுடைய நிர்பந்தம், கடவுளற்ற மனிதனுடைய வாழ்வினுடைய இக்கட்டுகளும் துன்பங்களும், அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய உள்ளான பிரச்சனைகளும் எவ்வளவு பெரியது என்று அவர் சொல்லி வருகிறார். நாம் 6ஆம் அதிகாரத்திலும் தொடர்ந்து அதை தான் பார்த்தோம். இப்போ 7வது அதிகாரத்திலிருந்து ஒரு புதிய பார்வையில் பிரசங்கி பார்க்கிறோம். இந்த 6 அதிகாரங்கள் சூரியனுக்கு கீழே என்கிற பல விஷயங்களை அவர் சொல்லி, இந்த 7வது அதிகாரத்திலிருந்து அந்த வார்த்தைகளை அவர் சொல்லாமல், இந்த 7வது அதிகாரத்திலிருந்து அவர் இன்னும் ஆழமான சில அடிப்படையான பிரச்சனைகளை சொல்கிறார். மனுஷன் கடவுளோட ஒப்புர ஆகாமல் மனிதன் நிம்மதியை சமாதானத்தை இழப்பதற்கான காரியங்கள் என்ன என்பதை இந்த 7வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். இப்போ இதில் முதல் 18 வசனங்கள் நம்ம 3 அடிப்படையான காரியங்களை பார்க்க இருக்கிறோம். இப்போ முதல் 6 வசனங்களை நாம் பிரதானமாக பார்த்து அதில் சொல்லப்படக்கூடிய காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். முதல் 3 வசனங்களை வாசிங்க. யாராவது 3 வசனங்கள். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலன், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். 6வது அதிகாரத்தினுடைய கடைசியில் மனிதனுடைய எதிர்கால வாழ்க்கையில் நடக்க போகுது, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு அவர் முடிக்கிறார். இப்போ 7வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வசனங்களில் நேர்மறையான காரியங்கள், அதாவது முரண்பட்ட காரியங்களை சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்போ ரொம்ப குறிப்பாக அந்த 6 வசனத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 விதமான முரண்பாடுகளை சொல்கிறார். ஒன்று சொல்கிறார், பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி, ஜனநாளை பார்க்கிலும் மரண நாள், விருந்து வீடை விட துக்க வீடு, நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு, துக்க வீடை பார்க்கிலும் களிப்பு வீடு, மூடரின் பாட்டை பார்க்கிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதல். இப்படி மாறி மாறி சொல்கிறார். 2 விதமான முரண்பாடுகள் உண்டு. அந்த 2 விதமான முரண்பாடுகளை தொடர்ந்து அவர் விளக்கப்படுத்துகிறார். முதல்ல அவர் ஆரம்பிக்கும் பொழுது பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி ஒருவனுக்கு நல்லது அப்படின்னா, பரிமள தைலம்ன்றது அந்த காலத்தில், ராஜாக்கள் காலத்தில் விலை உயர்ந்த ஒரு பொருள். ராஜாக்களும் பெரிய ஐஸ்வர்யவான்களும் தங்களது விலை உயர்ந்த ஆடைகளிலும் தங்களது சரீரங்களையும் பரிமள தைலத்தை பூசுகிறாங்க. புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக ஒரு பெண் விலையுயர்ந்த இந்த பரிமள தைலத்தை அவங்க பூசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பரிமள தைலம் என்பது ஒரு வெளிப்புற சுத்தம், ஒரு வெளிப்புறமான அழகாக, ஒரு மனிதனுடைய சரீரத்திலேயோ அவனுடைய ஆடைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு வாசனை மிகுந்த திரவியம். அந்த மனிதர்கள் அநேகர் வாஞ்சிக்கிறாங்க, அநேக கடின உழைப்போடு அதை பெற்று அதை அனுபவிக்கிறாங்க. இப்போ சாலமோன் அவருடைய வாழ்க்கையில் அநேக பரிமள தைலங்களும் கந்த வர்க்கங்களும் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்ததாக நம்ம ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். இப்போ சாலமோன் தான் இருக்கக்கூடிய அந்த கணத்திலையும் மேன்மைகளிடம் இருந்து தான் வாழ்க்கை முழுவதுமாக அந்த பரிமள தைலத்தில் குளிச்ச ஒரு மனுஷன். வாழ்க்கை முழுவதும் அந்த ஆடம்பரமான மேன்மையான வாழ்க்கையில் வாழ்ந்த மனிதன். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வெளிப்புறமாக அழகாக வெளிப்புறமாக நீ சுத்தமாக இருக்கிறத விட உனக்கு நற்கீர்த்தி அவசியம்ன்றார். உன் சுத்தம் வெளியில் இல்லைப்பா, உன் அழகு வெளியில் இல்லைப்பா, உன் அழகும் உன் சுத்தமும் இருதயத்தில் இருக்கும். நற்கீர்த்தின்றது உள்ளான சுபாவம், உள்ளான தன்மை, உள்ளான குணாதிசயம். அதில் தான் உனக்கு அழகும் ஆடம்பரமும், அதில் தான் உனக்கு சுத்தம் தேவைந்தார். திரும்ப சொல்லும்பொழுது உன்னுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மறுநாள், ஜனன நாள்ன்றது பிறந்த நாள். ஒருவன் பிறந்து இந்த உலகம் மகிழ்ச்சி அடையுது, ஆனால் மரணத்தில் மனுஷன் மகிழ்ச்சி அடைகிறதில்லை. பிறந்த நாளை நினைவு கூறு, வால் போஸ்ட் அடிப்பான், பிறந்த நாளை கொண்டாட பார்ப்பான், பிறந்த நாளில் வாழ்த்துக்களை கொடுப்பான். ஆனால் மரண நாளை குறித்து அவன் பேசவே மாட்டான். மரண நாளை நினைவு கூர்ந்தாவே அது துக்கமான ஒரு நாளாக தான் அவன் சொல்கிறான். ஆனால் சாலமோன் நீங்கள் சொல்கிறாரு, மரண நாளை விட துக்க நாள் தான் நல்லது அப்படின்றார்.
2வது வசனத்தில் சொல்கிறாரு, விருந்து வீட்டுக்கு போவதை விட துக்க வீட்டுக்கு நீ போன்றார். இப்போ விருந்து வீடுனா விழாக்கள் கொண்ட ஒரு இடம், சுவை மிகுந்த உணவுகளும் ஐக்கியமும் நகைப்பும் சந்தோஷமும் களியாட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடம். துக்க வீடு என்பது மரித்தவர்களுடைய வீடு அல்லது ஒரு பெரிய இழப்பை சந்தித்த ஒரு வீடு, பெரிய கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒரு வீடு. சாலமோன் சொல்கிறாரு, நீ விருந்து வீட்டுக்கு போகிறத விட துக்க வீட்டுக்கு போ அப்படின்றார். அப்புறம் சொல்கிறாரு, எல்லா மனிதரின் முடிவு இதில் காணப்படும். துக்க வீட்டில் மனுஷன் போகிறது தான் அவனை சிந்திக்க தூண்டுன்றார். அதான் உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். உயிரோடு இருக்கும் பொழுது துக்க வீட்டுக்கு போகும் பொழுது உன் வாழ்க்கையை குறித்த சிந்தனை உனக்கு இருக்குன்றார். 3வது வசனத்தை சொல்கிறார், நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு கண்ணாலாம். கொஞ்ச நேரம் சிரிப்பு, கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருக்கிறத விட நீ துக்க முகமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சொல்லும்போது சொல்கிறாரு, முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படுன்றார். நீ துக்கம் அடைகிறது உன் இருதயத்தை சீர்படுத்தும், ஆனால் நகைப்பு உன்னை சீர்படுத்தாதுன்றார். 4வது வசனம் சொல்கிறார், ஞானிகளுடைய இருதயம் துக்க வீட்டில் இருக்கும், மூடருடைய இருதயம் களிப்பு வீட்டில் இருக்குன்றார். இந்த உலகத்தில் நீ ஞானியாக புத்தியாக இருக்கணும்னு சொன்னால் உன்னுடைய இருதயம் துக்க வீட்டில் இருக்கணும். ஆனால் மூடன் மதியினன் தான் அவனுடைய இருதயத்தை களிப்பு வீட்டில் வைப்பான் அப்படின்றார். திரும்ப 5-6 வசனங்களை வாசிங்க. சொல்றார் திரும்ப, ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் வீணான அர்த்தமற்ற பாடல்களை கேட்டு இருக்கிறத விட ஞானியுடைய கடிந்து கொள்ளுதல், ஞானியுடைய உபதேசம், ஞானியுடைய கண்டிப்பு உனக்கு நல்லதுன்றார். இறுதியாக சொல்கிறாரு, மூடனுடைய நகைப்பு மதியினமாக அந்த உலகத்தினுடைய சிற்றின்பமான நகைப்பை தேடி ஓடக்கூடிய ஒரு மனுஷன் அவன் எப்படி இருக்கிறான்னு சொல்கிறது, முள்ளுகளுக்குள்ள பானையில் கீழே எரிகிற முள்ளுகளை போல இருக்குன்றார். முள்ளை எரிச்சோன்னா படப்படன்னு எரியும், படப்படன்னா எரிஞ்சு அமைஞ்சு போயிடும். முள் விறகு மாதிரி எரியாது, முள் சத்தத்தோடு ரொம்ப வேகமாக எரியும், வேகமாக அது அமைஞ்சு போயிடும். அதான் சொல்கிறார், இதுவும் மாயையேன்றார். இப்போ 7 விதமான முரண்பாடை சொல்லும் பொழுது 2 விதமான மனநிலையை சொல்கிறார். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இந்த 2 விதமான வழிகளில் தான் வாழ்கிறான். ஒன்று, அவன் வெளிப்புற ஆடம்பரத்தை விரும்புகிறவனா, வெளிப்புற அழகை விரும்புகிறவனா, வெளிப்புற சுத்தத்தை வாசனை விரும்புகிறவனா வருகிறான். அவன் இந்த உலகத்தில் அநேக கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறவனா, பிறந்த நாளுடைய மகிழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறவனா, அவன் சுவை மிகுந்த உணவுகளிலும் விருந்து வீடுகளிலும் அநேக விழாக்களில் பங்கெடுக்கிறவனா, அவன் சம்பிரமமாக இந்த உலகத்தில் வாழுகிறவனா, அவன் மூடரின் பாடல்களில் தன்னை இணைத்து கொள்கிறவனா, அவனுடைய நகைப்பு, இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவர் அங்கே குறிப்பிட்டு ஒரு முரண்பாட்டை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பாவத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் இந்த உலகத்தில் சிறிது கால இன்பத்தை தான் தேடுறான், சிறிது கால மகிழ்ச்சியை தான் தேடுறான். அப்போ அவன் தோன்றி அழிந்து போகிறதுல தான் அவனுடைய இருதயம் அதிகமாக இருக்கிறது. அவன் காணாமல் போகிற ஒரு வாழ்க்கையின் மீது தான் அவனுடைய பிரயாசமும் அவனுடைய வாஞ்சையும் இருக்கிறது. வாழ்க்கை வாழ்வதற்கே இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்து செத்துடணும், இதுதான் பாவத்தில் உள்ள ஒரு மனிதனுடைய நிலை. சாலமோன் அப்படி தான் வாழ்ந்தான். சாலமோன் அவன் ராஜாவாக இருந்து அவனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் அவன் இப்படி தான் வாழ்ந்தான் தான் யோசிக்கிறான். அவன் இதில் சொல்லப்பட்ட எல்லா சாலமோனுக்கு மிகச்சரியாக பொருந்துகிறதாக இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீ வெறுமனே ஒரு ஆடம்பரமான, வெறுமனே இந்த உலகத்தினுடைய பார்வையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை நீ வாழாதண்டா. அன்றைக்கி உலகம்ட்டே இருக்குது, இன்றைக்கி உலகம் இருக்குதான் ஆளு. அவனுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ அவன் ஆடம்பரமான உடையை போடணும்னு நினைக்கிறான். அவனுக்கு வேலை இருக்குதோ இல்லையோ தான் வெளியே போனால் எல்லோரும் தன்னை மதிக்கணும், எல்லோரும் தன்னை மேன்மையாக பார்க்கணும். அவன் எங்கே போனாலும் அவனுடைய வெளி அரங்காலத்தில் அவன் மிகுந்த கான்ஷியஸாக இருக்கிறான், அதை குறித்து ரொம்ப வருத்தப்படுறான். இன்றைக்கி இருக்கக்கூடிய நாகரிக உலகம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடைகளில் இருந்து
இந்த மேக்கப் பயன்பாடுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே சுத்தமாக இருக்கிறான், வெளியே அழகாக இருக்கான், வெளியே பிரம்மாண்டமாக இருக்கிறான், வெளியே எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மனுஷன் இருக்கிறான். ஆனால் அவனுடைய உள்ளான இருதயத்தை அப்படி அழகாக வச்சுக்க மாட்டேன்றான். உள்ளான இருதயத்தினுடைய சுத்தத்தை குறித்து அவன் யோசிக்கிறது இல்லை. எங்கே பார்த்தாலும் விருந்து, எங்கே பார்த்தாலும் ஆடம்பரம், பல சுவை வகையான உணவை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான். நீங்கள் யூடியூப்பில் அதிகமாக வீடியோ பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான். என்னென்ன சாப்பாடு செய்கிறாங்க, விதவிதமாக சாப்பாடு செய்யக்கூடிய வீடியோஸ் தான் அதிகமாக பார்க்கப்பட்டு அதிகமாக ஏர்ன் பண்ணப்படுகிறது. எல்லா இடங்கள்லையும் ஃபுல்லாக இப்போ இந்த ஹோட்டல்ஸ் எவ்வளோ பெருகிருச்சு. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஒரு தெருவுக்கு ஒரு ஹோட்டல் 2 ஹோட்டல் இருக்கும், கார்னரில் ஒரு 2 கடை இருக்கும். இன்றைக்கி வீடு கம்மியாகிடுச்சு, ஹோட்டல் பெருசு போச்சு. சமைச்சு சாப்பிடக்கூடிய இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் விட்டுட்டுருக்காங்க. உடனே ஆர்டர் பண்ணி, மொபைலில் ஆர்டர் பண்ணி, என்னாலாம் உடம்பு ஆசைப்படுதோ, என்னாலாம் மனசு ஆசைப்படுதோ அதுதான். மனுஷன் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தில் பெரும்பாலான பணம் அவனுடைய உடைகளுக்கும் அவனுடைய வெளிப்புற பொருள்களுக்கும் அவனுடைய சுவை மிகுந்த உணவுகளுக்கும் தான் அவசாரம். எல்லா இடத்துலையும் கொண்டாட்டணும், தினந்தோறும் பாடல்கள் கேட்குது, தினந்தோறும் ஃபங்க்ஷன் நடக்குது. எல்லா மகாலத்துலையும் எல்லா இடத்துலையும் பொழுது போகக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய கொண்டாட்டம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போனீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ கூட்டம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த டிமார்ட்லாம் போனோன்னா 3 மணி நேரம் நீங்கள் இருக்கணும். அவ்வளோ பெரிய பார்க்கிங்கில் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். ரைட். இப்போ மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு அநித்தியமாக அவன் எவ்வளோ ஓடுறான். இந்த உலகத்தினுடைய ஒரு தற்கால ஒரு மறைந்து போகிற ஒரு சந்தோஷத்துக்கு அவன் எவ்வளோ பிரயாசப்படுகிறான். எங்கே போனாலும் ஒரு செட்டை மாட்டி ஏதாச்சும் ஒரு பாட்டை கேட்டுகிட்டே இருக்கிறான். வாலிபனோ கிழவனோ போனீங்கன்னா எல்லாரும் கையில் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு சாங்ஸ், ஏதாச்சும் ஒரு நகைச்சுவையை அவன் கேட்டுகிட்டே இருக்கிறான். அவன் வாழ்க்கை எங்கே முடிய போகுது, வாழ்க்கையுடைய அர்த்தமே தெரியாமல் மனிதனுடைய ஓட்டம் அங்கே இருக்கிறத பார்க்கணும். இப்போ சாலமோன் அதை இங்கே சொல்கிறாரு, வாழ்ந்த நாட்கள் அவர் எப்படி வாழ்ந்தார், மக்கள் எப்படி வாழ்ந்தான். மனிதன் இந்த உலகத்தில் அவன் பிரயாசப்படக்கூடிய எல்லா பிரயாசமும் அவன் சிறிது கால மகிழ்ச்சியும் சிறிது காலத்தில் தோன்றி அழிவதற்கு அவன் ஓட்டத்தை ஓடுறானே ஒழிய அவன் நித்தியமான அவன் உள்ளான மகிழ்ச்சியை தேடுறதில்ல. தான் சொல்கிறார், நற்கீர்த்தி முக்கியம் அப்படின்றார். மரண நாள் மரணம் ஏற்படக்கூடிய இடத்துல போய் நில்லுன்றார். மரண நாளுக்கு உனக்கு நல்லதுன்றார். பிறந்த நாளை விட மரண நாள் ஏன் நல்லது? பிறந்த நாளை நினைக்கிறோம், இந்த வருஷம் நான் பிறந்தேன், இந்த மாதம் பிறந்தேன், அடுத்த வருஷம் எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இந்த பிறந்த நாள் இதெல்லாம் நான் முடிஞ்சிச்சு, 10வது வருடம் 40வது வருடம் 50வது வருடம் நினைக்கிறேன். ஆனால் மரண நாள் என்னைக்கு? எனக்கு மரணம் ஒன்று இருக்குதுன்றதே மனுஷன் மறந்துடுறான். எனக்கு கட்டாயம் பிறப்பை போல் ஒரு மரணம் இருக்குது, நான் பிறக்கிறதுனால எந்த நன்மையும் பெற முடியல, நான் பிறந்து துக்கத்தையும் தொடர்ந்து பாவத்தையும் தொடர்ந்து அநியாயத்தையும் தான் செய்கிறேன். பிறந்து நான் வளரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையினுடைய பாவமும் தண்டனையும் கூடுது. ஆனால் மரண நாள் ஏன் நல்லதுன்னா, மரணம் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்குது. மரணம் ஒரு நித்தியத்துக்கான கதவை திறந்து கொடுக்குது. மரணம் இந்த சிற்றின்பங்கள்லேருந்து விடுதலை கொடுக்குது. மரணம் பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்குது. மரண நாள் ஏன் ரொம்ப முக்கியம்னா, அவர் ஏன் நீ விருந்து வீட்டுக்கு போகாமல் துக்க வீட்டுக்கு ஏன் அவர் போ அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீ மரண வீட்டில் போனால் தான் உன் ஆத்மா குறித்து சிந்திப்ப. மரண வீட்டுக்கு போனால் தான் இந்த உலகம் எவ்வளவு அர்த்தமற்றதாக இருக்குது, உன் வாழ்வு எவ்வளோ சீக்கிரம் முடிய போகுது. மரண வீட்டில் மரித்து போன மனிதனை நீ உத்து பார்க்கும் பொழுது அடுத்த இடம் உனக்கு, நீயே அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற, உனக்கு மரணம் இருக்குது. நிச்சயம் அவனை போல் நீ மரணத்தை சந்திக்கணும். அவன் எப்படி தனது உறவுகள் குடும்பங்கள் எல்லாத்தையும் விட்டு அவன் தனியாக போகிறானோ, அதே போல் உன்னுடைய உறவுகளையும் குடும்பங்களை விட்டு நீ தனியாக போகணும். உனக்கு இந்த உலகத்தில் எந்த பிடிப்பும் கிடையாது, நீ இந்த உலகத்தில் எதையும் சார்ந்திருக்கக்கூடாது, எல்லாம் உன்னை விட்டு கடந்து போகுன்ற பாடத்தை மரணம் கற்றுக் கொடுக்கும். மரண வீட்டுக்கு போகும்பொழுது உங்கள் ஆத்ம நிலையையும் மரணத்துக்கு அப்புறமான வாழ்க்கையிலேயே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஆனால் விருந்து வீடு துக்க வீடு அதை கொடுக்காம நம்ம வீட்டில் இருந்து அதை மறைக்குது. மரண வீடு துக்க வீடு நம்முடைய இருதயத்தை சீர்படுத்துகிறதாக இருக்கிறது. அதான் ஞானிகளுடைய இருதயம் துக்க வீட்டில் இருக்கின்றார். ஞானி துக்க வீட்டில் இருந்து அவன் பாடங்களை கற்றுக்கொள்கிறான். மூடருடைய பாட்டை கேட்கறதோட ஞானியுடைய கடிந்து கொள்ளுதல் நல்லது அப்படின்றார். இப்போ நற்கீர்த்தியை அடைகிறவன் உள்ளான சுத்தத்தை தேடுறான், உள்ளான மீட்பை தேடுறான்.
தனது உள்ளான சுபாவம் தன்மையை மாற்றக்கூடிய காரியத்தை தேடுறான். தனக்கு மரணம் இருக்குன்னு நினைக்கிறான். தன் இருதயத்தை சீர்படுத்த பார்க்குறான். அதனால் அவன் ஞானியுடைய கடிந்து கொள்ளுதலை கேட்குறான். அதான் சொல்கிறாரு, ஞானியின் கடிந்து கொள்ளுதல் கேட்பதுனாலும். அப்போ உள்ளான மீட்பை தேடுகிறவன், மரணத்தை குறித்து உணர்கிறவன், நித்தியத்தை குறித்து தேடுகிறவன், அவன் ஞானியினுடைய உபதேசத்தையும் கடிந்து கொள்ளுதலையும் கேட்குறான். அவனுடைய பாவம் குற்றப்படக்கூடிய இடத்துக்கு அவன் தொடர்ந்து போகிறான். அவன் மரணத்திலிருந்து மீட்பப்படுவதற்கான வழியை தேடி அவன் சிற்றின்பங்களையும் சிறிது கால மகிழ்ச்சியையும் தேடாமல் அவன் நித்திய மீட்பையும் நித்திய சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கையை தேடி ஓடுகிறவனாக இருக்கிறான்டா. இந்த 6 வசனத்தில் சாலமோன் தான் சொல்கிறார், நீ எதை நோக்கி ஓடுற, அவன் வாழ்க்கை எதை நோக்கி போகுது? இந்த உலகம் தற்காலமாக ஓடக்கூடிய ஓட்டத்தில் நீ ஓடுறியா? நீ அவங்களுள்ள ஒரு மனிதனாக இருக்கியா? நீ அப்படி இருக்காது. உனக்கு பரிமள தைலம் இல்லை, உனக்கு நற்கீர்த்தி தேவை. உனக்கு பிறந்த நாள் இல்லை, உனக்கு மரண நாள் சிந்திக்கணும். உனக்கு இது கழிப்பு வீடு இல்லை, உனக்கு துக்க வீடு. நீ ஞானியினுடைய உபதேசத்தை கேளு, ஞானியின் இடத்துலேருந்து பாரியத்தை கற்றுக்கொள். நீ அழிந்து போகிற இந்த நகைப்பு நிறைந்த இந்த உலகத்தில் ஹிருதயத்தை வைத்துக் கொள்ளாதண்டா. இதான் இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்னார். மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 இயேசு தான் சொன்னார். எப்படி ஆரம்பிக்கிறார்? ஆவியின் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவாங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவாங்க, இருதய சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதியின் மேல் பசிதாக. இதெல்லாம் இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியங்களுக்கு அப்படியே பொருந்தும். ஏசு இந்த உலகத்தான போல வாழாத, நீ பரிசேயனை போல வீணா ஜெபம் பண்ணாத, பரிசேயனை போல உபதவாசம் பண்ணாத, அவர்களை போல தர்மம் பண்ணாத. நீ தேவனுக்கு வார்த்தை கீழ்ப்படிந்து பயத்தில் நித்திய வாழ்வுக்கு நித்திய ஜீவனுக்கு எதுவாக பிரயாசப்படும் இயேசு சொன்னார். இதே விஷயங்களில் இயேசு ஒரு ஓமையில் சொல்கிறார். லுக்கா 16வது அதிகாரத்தில் ஒரு ஓமை சொல்கிறார். ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு தரித்திரன், ஒரு லாசன். அப்படியே இந்த 6 வசனத்தை நீங்கள் அந்த பகுதியை அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள். எப்படி இங்கே சொல்லப்படக்கூடிய மனிதன் அவன் பரிமள தைலம் பூசி விருந்துண்டு அவன் இந்த உலகத்தில் நகைப்பையும் கொண்டாட்டத்தையும் ஈடுபடுறானோ, லுக்கா 16வது அதிகாரத்தில் ஒருவேளை இயேசு இந்த பகுதியிலிருந்து கூட அந்த ஓமையை சொல்லியிருந்திருக்கலாம், சிந்திச்சு கூட. ஒரு ஐஸ்வர்யமான் அவன் தினந்தோறும் சம்பிரமமாக, தினந்தோறும் அவனுக்கு கொண்டாட்டம், தினந்தோறும் மகிழ்ச்சி, விலையுயர்ந்த வஸ்திரங்களை தரித்து கொண்டு இந்த உலகத்தினுடைய எல்லா மகிழ்ச்சியும் தினந்தோறும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். இன்னொரு பக்கம் அவன் வீட்டு வாசலில் ஒரு தரித்திரன் இருக்கிறான், ஒரு லாசரு என்கிற ஒரு தரித்திரன் இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் வியாதிப்பட்டு அவனை கவனிக்க ஆள் இல்லாமல், குடும்பம் இல்லாமல், அவன் வியாதியோடு அவன் வாசலில் இந்த பணக்காரன் போடக்கூடிய அந்த மீண்டு போன உணவுக்காக காத்து அங்கே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2 பேரும் இந்த உலகத்தில் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்றான். இவை சிற்றின்பதை தேடி ஓடி சம்பிரமமாக மகிழ்ச்சியாக வெளிப்புற கொண்டாட்டங்களோடு வாழ்ந்து மறிக்கிறான். ஆனால் அவன் வியாதியோடு துக்கத்தோட கண்ணீரோட மறிக்கிறான். ஆனால் அந்த வியாதியோட கண்ணீரோட மறிக்கிறவன் தனது மரண நாள் அறிஞ்சவனா, தான் உள்ளான ஆத்ம நிலையை உணர்ந்தவனா, அவன் தான் பாவ நிலையை உணர்ந்து பாவத்துக்கான விடுதலையை தேடி கடவுளிடத்திலிருந்து மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றவனாக இருக்கிறான். அவன் நித்திய ஜீவனுக்காக இந்த உலகத்தில் பாடுபட்டு அவன் அந்த நித்திய ஏக்கத்தோடு அவன் மறிக்கிறனால தான் தேவன் அந்த மரித்து போன அந்த தரித்திரனை நித்திய சமாதானத்தில் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் வைக்கிறார். இந்த உலகத்தில் சம்பிரமமாக வாழ்ந்த இந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் கொண்டு போய் வேதனைப்படுகிறத ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இந்த பகுதி நமக்கு 2 பிரதானமாக ஒரு விஷயத்தை சொல்லுது. இந்த உலகத்தில் மனிதன் இந்த 2 வழிகளில் தான் வாழ்கிறான். ஒன்று, இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை தேடி ஒருத்தன் ஓடணும், அல்லது தனது ஆத்ம மகிழ்ச்சியை தேடி ஒருத்தன் ஓடணும். ஒன்று, இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களில் அவன் தன்னை அடிமைப்படுத்தி கொண்டவனாக இருக்கணும், அல்லது அவன் நித்திய மீட்பை நோக்கி ஓடுகிறவனாக அவன் இருக்கணும். அவன் இந்த உலகத்தில் பாடுபட்டாலும், இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்பட்டாலும், இந்த உலகத்தால் யாராலையும் அவன் கவனிக்கப்படாமல் புறம்பாக்கப்பட்டு அவன் பல உபத்திரவங்களோடு மரித்து போனாலும் அவன் நித்தியத்தை விசுவாசித்து கடவுளிடத்திலிருந்து ஆத்தும ரட்சிப்பையும் மன்னிப்பையும் பெறும் பொழுது தேவன் அவனுக்கு மேன்மையான மகிமையான வாழ்வை கொடுக்குறார். இந்த உலகத்தின் அடிப்படையில் சந்தோஷத்தை தேடி ஓடுறான்னு சொன்னால் அவனுக்கு அழிவும் அவனுக்கு தேவனுக்கு கோபமும் உண்டுன்றது தான் அந்த பகுதி சொல்லுது. அந்த 6 வசனம் எனக்கு என்ன எச்சரிக்குதுன்னா, என் வாழ்க்கை கடவுளை அறியாத மற்றவர்களை போல இருக்குதா, அல்லது என் வாழ்க்கை
கடவுளை அறிந்த விசுவாசம் உள்ள வாழ்க்கையாக இருக்குதா? என்னுடைய ஓட்டமும் என்னுடைய பிரயாசமும் என்னுடைய வாஞ்சையும் எங்கே இருக்குது? நான் மற்ற மனிதனை போல இந்த உலகத்துக்கு என்னை மேன்மையுள்ளவனாக காட்ட பிரயாசப்படுகிறேன்னா, நான் மற்ற மனிதனை போல இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களையும் ஆகாரங்களையும் அழிந்து போகக்கூடிய சந்தோஷத்தை தேடி நான் ஓடுறேன். இறுதியை எதை நோக்கி ஓடுது? என்னுடைய பிரயாசங்களும் என்னுடைய முயற்சிகளும் எங்கே இருக்குது? சாலமோன் தான் வாழ்க்கையில் அந்த எச்சரிப்பை கொடுக்குறார். நான் இப்படிலாம் வாழலை, நான் இப்படிலாம் வீழ்ந்து மதியினமாக முட்டாளாக போயிட்டேன், நான் அவ்வளோ ஞானத்தை பெற்று என்னுடைய வாழ்க்கையில் மூடத்தனமான வாழ்க்கை இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கை விழுந்துடக்கூடாது. உள்ளான ஆத்ம நிலையை உட்காரு. உனக்கு நற்கீர்த்தி அவசியம், உன் இருதய சுத்தம் அவசியம், உன் ஆத்மாவினுடைய பாவத்திலேருந்து மீட்பு அவசியம், உனக்கு நித்தியமான மகிழ்ச்சியும் சமாதானம் அவசியம். இந்த உலக காரியங்களிலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவினிடத்தில் வந்து மனம் திரும்புதலுக்கு ரட்சிப்புக்கு நேராக வந்து போய் சேரு அப்படின்றார். இப்போ முதல் 6 வசனங்கள் எனக்கு என்ன சொல்றதுன்னா, உள்ளான ஆத்ம விடுதலையை நோக்கிப்பார் அப்படின்னு. தினந்தோறும் என் உடம்பை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், என் உடம்புக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும், என் உடம்பை எப்படி பாதுகாக்கணுன்றதில்ல, என் ஆத்மாவுக்கு என்னென்ன ஆகாரத்தை கொடுக்குறேன், என் இருதயத்துக்கு எந்த போஷாக்கை கொடுக்குறேன், என் இருதயத்தில் கடவுளுடைய வார்த்தையை எவ்வளவு பற்றி கொண்டு விசுவாசம் உள்ளவனா தேவ பயத்தோடு மனம் திரும்பி எனக்கு ஒரு நித்திய உலகம் இருக்குது, எனக்கு ஒரு நித்திய வீடு இருக்குது, எனக்கு ஒரு நித்திய சந்தோஷம் இருக்குது, எனக்கு ஒரு நித்திய மீட்பு இருக்குதுன்றதை நோக்கி ஓடும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லைன்னா அந்த நாளில் நம்ம உட்காந்து மனம் திரும்பி என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தான போல இல்லாமல் தேவனை அறிந்த மனிதனை போல ஆத்ம மீட்பையும் ஆத்ம பரிசுத்தத்தையும் உள்ளான பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் தேடி ஓடி அவரை நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். 2வதாக 7 - 12 வசனங்கள். அந்த 2 விதமான முரண்பட்ட அந்த மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியான நிலையை அவர் சொல்கிறார்ங்களா. 7 - 12 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாசிங்க 7வது வசனத்தை வாசிங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவரை பார்க்கிலும் பொறுமை உள்ளவர் உத்தமன். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். உன் நாட்களை பார்க்கிலும் உன் நாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. சுதந்திரத்தோட ஞானம் நல்லது. சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. ஞானம் கேட்டவும் திரவியமும் கேட்டவும். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் வேறு. போதும். 7வது வசனத்தில் அவர் திரும்ப ஆரம்பிக்கிறாரு. இங்கேயும் ஒரு சில முரண்பாட்டை சொல்கிறார். இப்படி சொல்லும்போது சொல்கிறாரு, இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும், பரிதானம் இருதயத்தை எடுக்கும். இப்போ இந்த உலக சிற்றின்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கும் ஆத்ம மீட்பை தேடி போய் கொண்டிருக்கக்கூடிய ஞானமுள்ள மனிதனுக்குமான வித்தியாசம் சொல்கிறார். இப்போ ஞானி நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நற்கீர்த்தியை சம்பாதித்தவன், அந்த துக்க வீட்டுக்கு போனவன், அந்த மரண நாளை குறித்து சிந்தித்தவன், அவன் ஞானியினுடைய உபதேசத்தை கேட்டு தன்னை சீர்படுத்தி அந்த மீட்பை தேடி ஓடுறவன் தான் அவர் இங்கே சொல்கிறார். இப்போ இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். இடுக்கன் சொல்லும் பொழுது அவன் இந்த உலகத்தில் அந்த நித்திய மீட்பை தேடி ஓடும் பொழுது அவனுக்கு உபத்திரவம் உண்டு. அவன் தம்ம ஆத்ம விடுதலை தேடி ஓடும் பொழுது அவன் இந்த உலகத்தில் தனது சுயத்துக்கும் தனது மாம்சத்துக்கும் இந்த உலகத்துக்கும் எதிராக அவன் அநேக இடுக்கண்களை சந்திக்கிறான். ஒரு ஞானிக்கு இடுக்கம் உண்டு. ஆனால் இடுக்கனானது ஞானியையும் பைத்தியமாக்கும்ன்றார். அப்போ இந்த ஆத்ம மீட்பை தேடி ஓடுகிறவன் இந்த உலகத்தில் அவன் பரிசுத்தையும் நீதியும் தேடி ஓடுவான். அப்படி ஓடும்பொழுது அவனுக்கு இந்த உலகத்தில் இடுக்கண்கள் உபத்திரவங்களும் உண்டு. ஆனால் அந்த இடுக்கன் ஞானியையும் பைத்தியமாக்கும். அந்த பாவத்துக்கு எதிராக அந்த ஆத்ம மீட்பு பெற்ற ஞானி போராடும் பொழுது அது இந்த உலகத்துக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். ஒரு ஞானி அவன் உபத்திரவத்துக்கு எதிராக போராடக்கூடிய காரியம் பைத்தியக்காரன் தெரியும். அதுக்கு முரண்பாடாக சொல்லும் பொழுது பரிதானம் இருதயத்தை எடுக்கும்ன்றார். ஆனால் துன்மார்க்கன் இந்த உலக சிற்றின்பங்களில் வாழக்கூடிய மனிதனுக்கு எடுக்க இருக்குது. அவனும் பாவத்துக்கு எதிராக உபத்திரவங்களை சந்திக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, அவன் பரிதானம்னா லஞ்சம், அவன் பாவத்துக்கு லஞ்சம் கொடுத்து பாவத்துக்கு வேற்ற ஒரு மாற்று மருந்தை செஞ்சு வேற ஒரு பாவத்தில் போயிடுறான்.
அவன் பாவத்தினால் வரக்கூடிய விபத்தில் வந்து தப்பிக்கிறதற்கு அவன் இன்னொரு பாவத்தை செஞ்சு அதில் தப்பிச்சு பார்க்குறான். அவன் பரிதானத்தை கொடுத்து அந்த இடுக்கல்லேருந்து அவன் தப்பிக்கிறான். அதனால தான் பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். மனசு செய்யக்கூடிய எல்லா பாவத்துடைய விளைவுகளுக்கும் அவன் எல்லா இடங்கள்லையும் தன்னுடைய பொருட்கள் மூலமாக, தான் சம்பாதித்த காரியங்கள் மூலமாக அவன் எல்லா இடத்துலையும் பரிதானத்தை கொடுக்குறவனாக இருக்கிறான். திரும்ப சொல்லும்போது சொல்ல, ஒருவருடைய காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அவனுடைய முடிவு நல்லது. இந்த பொருளாசையை பற்றி கொண்டு ஓடக்கூடிய மனுஷன், தற்கால சந்தோஷக்கூடிய ஓடக்கூடிய மனுஷன் ஆரம்பத்தை மட்டும்தான் பார்ப்பான். ஆரம்பம் நல்லா இருக்கான்னு தான் பார்ப்பான். இப்போ சரியாக ஓடிட்டு இருக்கமான்னு தான் பார்க்கான். ஆனால் அதனுடைய விளைவை பார்க்க மாட்டான். இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன், இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கேன், இன்றைக்கி நல்லா இருக்கேன், இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன்னு தான் பார்ப்பான். ஆனால் முடிவை பார்க்க மாட்டான். ஆனால் ஞானி, அவன் இடுக்கல்ல போராடக்கூடிய அந்த பைத்தியக்காரமாக இருக்கக்கூடிய ஞானி, அவன் முடிவை பார்ப்பான். என் வாழ்க்கையுடைய ஆரம்பம், என் வாழ்க்கையுடைய முடிவு என்ன, நான் இப்படி வாழ்கிறது என்ன விளைவுகளை உண்டு பண்ணப்போகுது, நான் இப்படி பேசுகிறது என்ன விளைவுகளை உண்டு பண்ணப்படுது, என்னுடைய வாழ்க்கையினுடைய போராட்டத்தினுடைய முடிவு என்னன்றதை அவன் நோக்கி பார்க்குறவனாக இருக்கான்றதை சொல்கிறார். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். இந்த உலக இச்சையோடு ஓடக்கூடிய மனுஷன் எப்பயுமே பெருமையுள்ளவனாக இருப்பான். தன்னால் எல்லாம் முடியும்னு நினைப்பான், என்ன நானே காப்பாற்றி கொள்ள முடியும்னு நினைப்பான். தன்னுடைய பணம், தன்னுடைய ஞானம், தன்னுடைய புகழ், இதன் மூலமாக தன்னை மேன்மையுள்ளவனாக, பெருமையுள்ளவனாக காட்டிக்கொள்ளுவான். ஆனால் அது பாவத்துக்கு எதிராக போராடக்கூடிய அந்த ஞானி அவன் பொறுமையுள்ளவனாக இருக்கிறான். அவன் அந்த உபத்திரவங்களில் தான் சந்திக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தன்னை குறித்த எந்த பெருமையும் இல்லாமல், தனது மீட்பும் தனது சந்தோஷமும் அவனுக்கு காலதாமதமாகும் போதும் அதை அடையாமல் அவன் தவிக்கும் பொழுது அவன் பொறுமையுள்ளவனாக நடந்து கொண்டிருக்கிறான்றார். 9 அதான் சொல்கிறார், உன் மனதில் நீ சீக்கிரமாக கோபம் கொள்ளாத, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். தொடர்ந்து இந்த உலகத்தை நேசித்து ஓடக்கூடிய மனிதன் அவர் வழக்கப்படுத்தும் போது சொல்கிறாரு, அவன் சீக்கிரமாக கோபம் கொள்ளான். அவன் நினைக்கக்கூடிய காரியமாக விரும்பக்கூடிய வாழ்க்கையும் அவனுக்கு எதிர்மாறாக நடக்கும் பொழுது அவனுடைய உணர்வுகளை ரொம்ப சீக்கிரமாக வெளிப்படுத்துவான். அவனுடைய ஆசை விருப்பமும் நடக்காமல் இருக்கும் பொழுது அவன் வெகு சீக்கிரத்தில் தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தாமல் அவன் மனம் போல பாவத்தை செய்கிறவன். அவன் குயிக்காக கோவப்படுவான், குயிக்காக அழுதுவான், குயிக்காக சண்டை போடுவான், குயிக்காக பொறாமப்படுவான். அவனுடைய உணர்வுகள் எதையும் அவனுடைய பாவத்தை கட்டுப்படுத்த முடியாதவனாக இருப்பான். அவன் வாழக்கூடிய அந்த வாழ்வினுடைய விளைவுகளை எதையுமே நிறுத்த முடியாதவனாக அவன் இருப்பான்றதை அவர் பிரதானமாக சொல்றார். அது சொல்கிறாரு, இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாக இருக்கிறது என்று சொல்லாதே. இது இன்னொரு பிரச்சனை. அவன் அந்த உலகத்தில் பாவத்தோடு தொடர்ந்து அவன் அடிமைப்பட்டு போகும் பொழுது அவன் பாவத்துக்கு காரண காரியங்களை சொல்லுவான். நான் அன்னைக்கு நல்லா இருந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லி பழைய காலத்து கதையை இஸ்ரவேல் ஜனங்களை தான் செஞ்சாங்க. எகிப்திலிருந்து ஆண்டவர் அந்த ஜனங்களை அழைச்சிட்டு வரும் பொழுது இந்த வனாந்தரத்தில் வந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க, அவர்களுக்கு அங்கே உபத்திரவங்கள் சோதனைகள் வரும்பொழுது நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாம், எகிப்தில் நாங்கள் நல்லா இருந்தோம், எகிப்தில் எங்களுக்கு நல்ல ஆகாரம் இருந்துச்சு, எகிப்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம்னா ஜனங்கள் மறுபடியும் பாபிலோனில் இருக்கும்போது அதான் சொன்னாங்க. இதே ஏற்பாட்டில் பல இடங்களில் இந்த கடந்த கால நிலையை பேசுகிறவனாக இருப்பான். எப்பயுமே இந்த உலகச்சியோடு வாழக்கூடிய மனிதன் அவன் ஒன்று கடந்த காலத்தை பேசுவான், இல்லது நிகழ்கால சந்தோஷத்தை பேசுகிறவனாக தான் அவர் இருப்பான்றதை பார்க்கணும். 11 தான் சொல்கிறாரு, சுதந்திரத்தோடைய ஞானம் நல்லது, சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ சுதந்திரன்றது அந்த ஞானி தொடர்ந்து அந்த இடுக்கனுக்கு எதிராக அவன் போராடி அவன் முடிவை பார்த்து ஓடுகிறவனாக இருந்து அவன் பொறுமையுள்ளவனாக இருந்து அவன் தான் பாவத்தை கட்டுப்படுத்துகிறவனா, தான் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாதவனா, தொடர்ந்து பாவத்தை அடக்கி ஆளுகிறவனாக இருந்து அவன் சுதந்திரம் அடைகிறான். அவன் எதிர்பார்த்த அந்த மீட்பை அவன் சுதந்திரித்து அவன் ஞானத்தோடு அதை பெற்றுக்கொள்கிறான். சுதந்திரத்தோடு அவன் ஞானத்தை பெறுகிறான். அது எப்படி இருக்குதுன்றதான் சொல்கிறாரு, சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. சூரியனை பார்க்குறவங்கன்னா வெளிச்சத்தின்படி வாழ்கிறவர்கள்னு அர்த்தம், பரிசுத்தத்தை நீதியையும் பாதுகாக்கிறவர்கள்னு அர்த்தம். வெளிச்சமாக வாழ்க்கையில் எந்த விதமான குறைவும் இல்லாமல் கரைகரையற்று தன்னை பரிசுத்தப்படுத்தி வாழக்கூடிய மனிதர்கள் அவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதான் 12 சொல்லும் பொழுது
இப்படிப்பட்ட ஞானத்தோடு போராடக்கூடிய அந்த மனிதன், இப்படிப்பட்ட அந்த ஞானத்தை பயிற்சிவிக்கக்கூடிய மனிதன் அந்த ஞானத்தை கேடகமாக அவன் பயன்படுத்துகிறான். அந்த ஞானமும் அவனுக்குள்ள திரவியமும் கேடகமாக அவன் இருக்குது. ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மைன்னு சொல்லி அவர் முடிக்கிறார். இப்படி ஞானமாக இந்த உலகத்தில் அவன் பாவத்துக்கு எதிராக போராடி, அவன் பாவத்துக்கு எதிராக பொறுமையாக காத்திருந்து பாவத்தை ஆண்டு கொண்டு அவன் ஞானத்தை திரவியமாக பெற்றுக்கொண்டு அதனுடைய பாதுகாப்போடு அவை சுதந்திரிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை ஜீவன் உள்ளதாக, அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாக இருக்கின்றதை அவர் சொல்வார். அந்த 7-12 சாலமோன் சில முரண்பாடுகளை சொல்ல பொழுதும் தொடர்ந்தும் அவருடைய பார்வை ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. இந்த 2 விதமான மனிதர்கள் ஓடக்கூடிய ஓட்டம், இந்த 2 விதமான மனிதர்கள் பிரயாசப்படக்கூடிய பிரயாசம் இறுதியில் யார் வின் பண்ணுறார்? இந்த 2 பேருடைய போராட்டத்தில் ஞானம் உள்ளவன் ஜீவனை கண்டடைகிறான். ஞானம் உள்ளவன் அவன் ஜீவனை கண்டடைந்து அவன் அறிவின் மேன்மையோடு தனது வெற்றியை அவன் நிறைவு செய்கிறான்றதை அவர் சொல்கிறார். இந்த சிற்றின்பத்தை தேடி இந்த உலக வழிகளில் பயணிக்கிறவன், கடவுளற்ற உலக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதன் இப்படிப்பட்ட தன்மைகளோடு அவன் செயல்படுகிறான். ஒன்று, அவன் ஒரு பாவத்தை விட்டு இன்னொரு பாவத்துக்கு மாறி மாறி போகிறான். இன்னொன்று, அவன் பாவத்துக்கு காரியங்களை சொல்லி பாவத்திலேருந்து அவன் தப்பிக்க பார்க்குறான். பாவத்துக்கு மற்றவங்களை காரணம் காட்டுகிறான். அவனுடைய உணர்வுகளை எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாதவனா அவன் வாழ்கிறான். அவன் கடைசியில் பெருமையுள்ளவனாக இருந்து இறுதி வரை அவன் மனம் திரும்பாமல் அவன் அழிவின் பாதையிலே போய் அழிந்து போகிறான். ஆனால் மாறாக இந்த ஆத்ம மீட்பை தேடினவன், இருதய மகிழ்ச்சியை தேடினவன் அவன் பாவத்தோட சண்டை போடுறவனாக இருக்கிறான். இந்த ஞானம் உள்ள மனிதன் இந்த மரண வீட்டுக்கு போய் எதிர்காலத்தை குறித்து, மரணத்தை குறித்து, நித்தியத்தை குறித்து ஞானம் அடைந்து போகிறவன் அவன் பாவத்தோட போராடுறான், பாவத்தோட அவன் சண்டை போடுறான், அவன் பாவத்தில் பொறுமையாக இருக்கிறான், பாவத்தை மேற்கொள்ளுகிறவனாக இருக்கிறான், பாவத்தோட போராடி பரிசுத்தி நீதியையும் பாதுகாக்கிறவனா அவன் சூரியனை போல, அவன் வெளிச்சம் உள்ளவனா பரிசுத்தம் உள்ளவனா இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால அவன் நித்திய ஜீவனில் பிரவேசிக்கிறான். அது உலகத்தோட உறவு கொள்கிற பாவத்தோட நெருக்கமான உறவு கொண்டு பெருமையாக வாழ்ந்து பாவத்துக்கு காரணத்தை காட்டி அவன் பெருமையும் அழிவையும் சுதந்திரிக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் மெய்யான ஆத்ம மீட்பை தேடி ஓடுறவன், மெய்யான ஆத்ம சந்தோஷத்தை தேடி ஓடுறவன் அவன் அனுதினமும் தான் வாழ்க்கையில் பாவத்துக்கு எதிராக போராடி கொண்டே இருப்பான். பாவத்தை அவன் தெய்வ கிருபையினால் போராடி மேற்கொண்டு இறுதியில் அவன் ஜீவனை அடையலாம். இறுதியில் அவனுக்கு ஜீவனுள்ள வாழ்வு இருக்கின்றத அவர் இங்கே பிரதானமாக சொல்கிறார். இயேசுவோடைய வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படிதான். இயேசு தான் வாழ்க்கை முழுவதுமாக அவர் சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதெல்லாம் இந்த பாவத்துக்கு எதிரான அவருடைய ஞானமுள்ள போராட்டத்தை நம்ம பார்க்கணும். அவர் ரொம்ப அசட்டையாக பாவத்தை என்னலை, ரொம்ப அஜாக்கிரதையாக பாவத்தை என்னலை. அவர் பாவம் காணப்படக்கூடிய எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய போராட்டத்தை போராடி தான் மீட்பை சம்பாதிச்சார். இப்போ இயேசுடைய மீட்புன்றது அவர் ஏதோ சிலுவையில் மறித்து தன் ஜீவனை கொடுத்து நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் அல்ல. அவர் அந்த சிலுவையில் மறிப்பதற்கு முன்பாக பாவத்துக்கு எதிராக போராட வேண்டிய போராட்டம் அவருக்கு இருக்குது. அவர் தேவகுமாரனா இந்த உலகத்தில் பாவத்தை எதுக்காமல், பாவத்தை கண்டிக்காமல், பாவத்தை அடக்கி ஆளாமல், பாவத்தை கட்டுப்படுத்தாமல் பாவத்தை ஒரு பொழுது அவர் வெற்றி கொள்ள முடியாது. அவர் ஆத்ம மீட்பை கொடுக்குவதற்கு இவ்வளவு பெரிய போராட்டத்தையும் இவ்வளவு பெரிய மேன்மையான மீட்பையும் அவர் சம்பாதிப்பதற்கு இறுதி அந்த பாவ போராட்டத்தில் தன் ஜீவனை அவர் இழந்து போவதற்குரிய நிலை ஏற்பட்டது என்பதை பார்க்கிறோம். இப்போ விசுவாசிய வாழ்க்கையில் நான் ஆத்ம சந்தோஷத்தை தான் ஓடுகிறேன், என் ஆவிக்குரிய காரியங்களை தான் இருதயம் இருக்குது, எனக்கு இந்த உலகம் முக்கியம் இல்லை, நான் நித்தியத்தை நோக்கி பயணிக்கிறேன், எனக்கு நித்திய சந்தோஷம் அவசியம்னா அந்த நித்தியத்துக்கான போராட்டம் எனக்கு அவசியம். என் வாழ்க்கையில் பாவ போராட்டம் இல்லாமல் ஒரு பொழுதும் பரலோகத்தை அடைய முடியாது. பாவத்துக்கு எதிர்த்து நிற்காமல், தவறுன்னு கண்டிக்காமல், தவறை விட்டு வழி விலகாமல், நீதியின் பாதையில் நடக்காத எந்த ஒரு மனிதனும் பரலோகத்தை ஒரு பொழுது அடைய முடியாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை நிமித்தமாக நமக்கு பரலோகம் கிடையாது தான், நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் நிமித்தமாக நமக்கு பரலோகம் இல்லை தான். ஆனால் மீட்கப்பட்ட ஆத்தும ரட்சிப்படைந்த ஒவ்வொரு மனிதனும்
பாவத்தை வெறுத்து போராடாமல் அவனுடைய பொறுப்புகள் அவன் சரி வராமல் அவன் தெய்வ பிள்ளையாக ஒரு பொழுதும் மாறுறதில்லை. இது இன்றைக்கி பல சபைகள் போதிக்கிறதில்ல, பல நேரங்கள் இதை நம்ம சொல்கிறதில்ல. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பாவத்தை அறிக்கையிட்டுட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், இயேசு தான் என் கடவுள், எனக்கு பரலோகம் உண்டு, நான் முழு இதயத்தோடு விசுவாசிச்சிட்டேன், எனக்கு ரட்சிப்பு நிச்சயம் இருக்குது, நான் பரலோகம் போய் எதை நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. பைபிள் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலையில் ரட்சிக்கப்படுவான் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள் பைபிள் சொல்லுது. உன் ரட்சிப்பு உண்மையாகவே நீ மீட்கப்பட்டனா இல்லையான்றதை நீ ஆராய்ஞ்சு பாரு. அப்படின்னா உன் வாழ்க்கையில் இந்த ஆத்தும போராட்டம் இருக்குதா? இந்த உலக மனிதனை போல வாழாமல் இருக்கிறதுக்கு நீ போராடுறியா? இந்த உலக மனிதனுடைய சிந்தையும் எண்ணங்களும் உன் இருதயத்தை பாதிக்காதபடி உன் வாழ்க்கையில் பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் எதிராக நீ போராடுகிறியா? பரிசுத்த நீதி வாழும்படியான போராட்டம் உனக்கு இருக்குதா? அனுதினமும் பாவத்தை போராடி நீ வெற்றி கொள்ளுகிறியான்றதை ஆண்டவர் நம்ம ஆராய்ச்சி பார்க்க முடியாத இருக்கிறார். இந்த போராட்டம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் அவன் நித்திய ஜீவனையும் நித்திய வாழ்வையும் ஒருபொழுதும் பெற்றுக்கொள்ள முடியாது. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களில் இயேசு இந்த பாவத்துக்கு எதிராக போராடினார். உங்கள் வாழ்க்கையில் அந்த போராட்டத்தை பார்க்க முடியுமா? உங்கள் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய மனிதன் நீங்கள் சத்தியத்துக்காக போராடுகிற மக்கள், நீங்கள் ஆண்டவருக்காக இந்த உலக வாழ்க்கையிலேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மற்றவங்களால் நம்ம சொல்ல முடியுமா? இன்றைக்கி வெறுமனே ஆலயத்தில் மக்களை கூப்பிட்டு ஆலயத்துக்கு மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆலயத்துக்கு மக்களுக்கு ஆசீர்வாதங்களை சொல்லி அவனுடைய பாவத்தை கண்டிக்கிறதில்லை, அவனை பரிசுத்தப்படுத்துறதில்லை, அவனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கான எந்த எச்சரிப்பை இன்றைக்கி சபை கொடுக்குறது. அப்படிலாம் முடிச்சா ஆள் வரமாட்டான். பாவத்தை கண்டிச்சா கூட்டம் வராது. பாவத்தெல்லாம் சொன்னால் எப்படி அடுத்த வாரம் வருவா நம்ம சொல்கிறோம். ஆனால் இயேசுவும் வேதமும் நமக்கு என்ன சொல்கிறதுனா, எல்லா நிலைகளிலையும் எந்த நிலைகளையும் அவன் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டி திருத்துறது நம்முடைய வேலை. இயேசு பிலாத்துடைய பாவத்தையும் சுட்டி காட்டினார், குருடனுடைய பாவத்தையும் சுட்டி காட்டினார். இயேசு ஏரோதனுடைய பாவத்தையும் சுட்டி காட்டினார், அங்கே இருக்கக்கூடிய பரிசேயருடைய பாவத்தையும் சுட்டி காட்டினார். எல்லா இடங்களிலும் இயேசு பாவத்துக்கு எதிரான போராட்டத்தை போராடாமல் அந்த மீட்பு இல்லை. இப்போ வெறுமனே நான் விசுவாசிச்சுட்டேன், வெறுமனே நான் ஆலயத்துக்கு வர்றேன், என் பொறுப்பு சரின்றதல்ல. என் அனுதின வாழ்க்கையில் இந்த போராட்டம் எனக்கு அவசியம். நான் பாவத்தை வெறுக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், பாவத்தை வெற்றி கொள்ளணும், பரிசுத்த நீதியை நிலைநாட்டினா மட்டும்தான் நாம் தேவனோடு சேர்ந்து வாழ முடியும். அந்த ஆத்ம மீட்பை பெற்ற மனிதனுடைய அடையாளம் என்பது அவன் பாவத்துக்கு எதிராக போராடுகிறவர். தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் அப்படிப்பட்ட போராட்டத்தை எதிர்பார்க்கிறார். கடைசியாக மூணாவதாக நம்ம 13 to 18 வசனங்களில் சில முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்குறோம். 13வது வசனத்தை மட்டும் வாசிங்க. தேவனுடைய செயலை கவனிச்சுப்பார். 3வது சொல்கிறாரு, இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க 2 மக்கள். ஒரு கூட்டம் இந்த உலகத்தின்படி சிற்றின்படி வாழ்ந்துட்டு இருக்குது, ஒரு கூட்டம் ஆத்தும தேவையின்படி வாழ்ந்துட்டு இருக்குது. 2 பேருடைய வாழ்க்கையிலையும் போராட்டம் இருக்குது. இதில் ஒருத்தன் வீழ்ந்து அழிஞ்சு போகிறான், ஒருத்தன் பாவத்தை அசட்டையாக எண்ணி பாவத்தை காரணம் காட்டி பாவத்தை மேற்கொள்ளாமல் பாவத்தோடு மறிச்சு நரகத்துக்கு போகிறான். இன்னொரு மனுஷன் ஆத்தும மீட்புக்காக போராடி பாவத்தை எச்சரித்து பாவத்தை மேற்கொண்டு பாவத்தில் பரிசுத்த நீதியை பாதுகாட்ட நித்திய ஜீவனை அவன் அடைகிறான். ஆனால் தேவன் இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் சொல்லும்போது, தேவனுடைய செயலை கவனித்து பார். இந்த கூட்டத்தில் கடவுளுடைய செயலை நடந்து கவனிச்சுப்பார். சொல்கிறாரு, அவர் கோணலாக்கிறது நேர்மையாக்கத்தக்கவன் யார்? இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலையும் பாவத்தின் நிமித்தமாக அநேக கோணல்கள் உண்டு. இந்த உலகம் கோணலாக தான் இருக்குது. இந்த உலகத்தில் என்ன பார்த்தாலும் கோணல். முதல் அதிகாரத்தில் தான் அவர் சொல்கிறார், எல்லாம் கோணலாக இருக்குது. மற்ற கோணலான குடும்பம், கோணலான திருச்சபை, கோணலான அரசாங்கம், எல்லாமே கோணலும் மாறுபாடாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் பாவம் இருக்குது. பாவம் இருக்கும் பொழுது எதுவுமே சீர்பட நேராக இருக்காது. ஆதாமினுடைய வீழ்ச்சி இந்த உலகத்தை கோணலான வழிமுறைகளுக்கு திருப்பி இருக்குது. அது ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையும் சரி, கடவுள் அறியாத மாணவிய வாழ்க்கையிலும் சரி, தேவன் கோணலாக்கிட்டார். தேவன் பாவத்தை நியாயம் தீர்த்து தேவன் பாவத்துக்கான விளைவுகளை செயல்படுத்தி இந்த உலகத்தையும் மனிதர்களையும் அவர் கோணலாக்கி விடுகிறார்.
அப்போ தேவனது செயல் இல்லாமல் கோணலாக்குறது யாரும் நேராக்க முடியாது. தேவன் விரும்பாமல், தேவன் மனமும் வந்து செயல்படாமல் எந்த கோணலானது நேராது. எந்த பாவமும், எந்த பின்வாங்குதலும், எந்த வீழ்ச்சியும் கடவுள் இல்லாமல் மேற்கொள்ள முடியாதுன்றார். 14 வாசிங்க. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவிக்கிறது, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதற்கையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்று கொண்டு எதிரடையாக வைத்திருக்கிறார். இப்போ இந்த கோணலான உலகத்தில் தேவன் 2 விஷயத்தை செய்கிறார். ஒன்று வாழ்வு காலத்தை கொடுக்குறாரு, தாழ்வு காலத்தை கொடுக்குறாரு. 2 பேருக்கும், அந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனும் நித்திய மீட்பை தேடக்கூடிய மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்வு காலத்தையும் தாழ்வு காலத்தையும் அனுபவிக்கணும். இதான் சொல்கிறார், நீ வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவி. வாழ்வு காலத்தில் கடவுள் கொடுத்த நன்மைக்கு நன்றி உள்ளவனாக. கடவுள் உனக்கு தண்டனையை கொடுக்காம, நீதியை கொடுக்காம, நன்மையை கொடுக்குறாருன்னு சொன்னால் அதுக்கு பாத்திரமாக அவருக்கு பயந்துரு. தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். கடவுள் உங்ககிட்ட பறித்து, கடவுள் உன்னை இக்கட்டிலையும் துன்பங்களை கூட நிறுத்தும் பொழுது உட்கார்ந்து யோசி. சிந்தினா ஏன் இப்படி நடக்குது, எந்த பாவத்தினால இப்படி நடக்குது, இதிலிருந்து நான் எப்படி மீட்கப்படுகிறது, இதிலிருந்து நான் எப்படி கடவுளோட ஒப்புரவாகிறதுன்றதை சிந்தி. ஏன் இதை கடவுள் செய்கிறாருன்னா சொல்கிறார், மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாத படிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்று கொண்டு எதிரடையாக வைத்தார். அவனுக்கு என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. வாழ்க்கை நல்லதாகவே நடந்துட்டு இருக்குது, எனக்கு என்ன எதுவும் பிரச்சனையே இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஐயோ வாழ்க்கை ரொம்ப மோசமாகவே இருக்குது, எதுவுமே மாறாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இந்த சர்க்கிளை செயல்படுத்திகிட்டே இருக்கிறார். அவனுக்கு உயர்வையும் கொடுக்குறார், தாழ்வையும் கொடுக்குறார், துக்கத்தையும் கொடுக்குறார், சந்தோஷத்தையும் கொடுக்குறார். வாழ்க்கையில் தேவன் நன்மை காலத்தையும் தாழ்வு காலத்தையும் மாறி மாறி திரும்ப திரும்ப ஏன் கொடுக்குறாருன்னா அவன் அதன் மூலமாக எச்சரிக்கப்பட்டு மனம் திரும்பணுன்றதுக்காக அவர் கொடுக்குறார். ஒன்றுக்கு ஒன்று தேவன் எதிரடையாக வச்சுருக்கிறார். மாறி மாறி அவனுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் பொழுது அவன் வெறும் நன்மையே கொடுத்தாலும் கடவுளை உண்மையாக தேட மாட்டான். அவன் வெறும் தீமையே கொடுத்துட்டு இருந்தாலும் கடவுளிடத்தில் பக்தியாக இருக்க மாட்டான். இது 2ஐயும் தேவன் கொடுக்கும் பொழுது தேவன் அவனுடைய வாழ்க்கையில் முற்றுமுடிய ஆளுகை செய்கிறவரும், தேவன் அவனுடைய வாழ்க்கையில் பாவத்தை குறித்த எச்சரிப்பை தொடர்ந்து கொடுத்து அவன் கடவுளுடைய கிருபையை சார்ந்திருக்கும்படியாக கொடுக்குறான். கோணலாக்கின தேவன் நேராக்கும்படியாக தேவ சமூகத்தில் அவன் உலகத்தானோ அவன் மீட்கப்பட்டவனோ 2 பேரும் கடவுளுடைய கிருபையை சார்ந்து அவரிடத்துல மனம் திரும்பும்படியாக தேவன் எதிர்ப்பை கொடுக்குறான்றதை பார்க்குறோம். ரைட், 15வது வசனத்தில் வாசனை. எல்லாவற்றையும் என் மாயை நாட்களில் கண்டேன். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. சொல்கிறாரு, கடவுள் தனது சர்வ ஏகாதிபத்திய இந்த செயல்களெல்லாம் செய்யும் பொழுது அவர் வாழ்வு காலத்தை தாழ்வு காலத்தை எல்லாம் கொடுத்து மனம் திரும்புவதற்காக அழைக்கும் பொழுது இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு விஷயத்தை நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், தன் நீதியில் கெட்டு போகிற நீதிமானும் உண்டு. என்ன அது நீதியில், ஒரு நீதிமான் எப்படி நீதியில் கெட்டு போகிறான்? அதுக்கு பதில் நம்ம அங்கே பார்க்குறோம், பாவத்தில் நீடித்திருக்கிற பாவியும் உண்டுன்னு பார்க்குறோம். இந்த 2 கூட்டத்தில், இந்த மீட்கப்பட்ட கூட்டத்தில் ஒரு கூட்டம் தன்னை நீதிமான் என்று சொல்லி தன் நீதியில் பெருமை பாராட்டி, நான் நீதிமான், என்கிட்ட எந்த குற்றமும் இல்லை, என் நீதியில் கரெக்டாக இருக்கிறேன், நான் சுத்தமானாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த நீதியில் பெருமை பாராட்டி அந்த நீதியை நடைமுறைப்படுத்தாமல் அலைந்து போகக்கூடியவனை தான் சொல்கிறாரு, தன் நீதியில் கெட்டு போகிற நீதிமானும் உண்டு. என்கிட்ட நீதி இருக்குன்னு சொல்லி வெறுமனே சொல்லி வாழாமல் அழிஞ்சு போகிறவனும் இருக்கிறான். அதுக்கு தான் பாவத்தில் நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. பாவம் இருக்குன்னு சொல்லி அதை மனம் திரும்பாமல் நீடிச்சிட்ருப்பான். ஐயோ நான் பாவியாக இருக்கிறேன், என்கிட்ட பாவம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி மனம் திரும்புதலுக்கான எந்த காரியத்தையும் செய்யாமல் நீதின்னு சொல்லி அழிந்து போகிறவனும் இருக்கிறான், பாவத்தில் நீடித்திருந்து அழிந்து போகிறவனும் இருக்கிறான். அதனால தான் 16 என்ன சொல்ல, 16 வாசனை. 17 2 பேருக்கு எச்சரிப்பை சொல்கிறேன். நீதிமானுக்கு எச்சரிப்பு, துன்மார்க்கனுக்குமான எச்சரிப்பு. மிஞ்சின நீதிமானாக இராத, உன் நிலையை விட ரொம்ப உயர்வன் நினைக்காது. நான் எல்லாம் தெரிந்த சுத்தவான், நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் சரியாக இருக்கிறேன், நான் எதாவது மிஞ்சின நீதிமானா உன் நிலையை விட ரொம்ப அதிகமாக உன்னை யோசிக்காது.
கடவுள் ஒன்று வச்சிருக்கிற நிலையில் அவருடைய கிருபையை சார்ந்து அந்த நீதியின் கிரியைகளை சார்ந்து உன்னை பெருமைப்படுத்திக்காது. அதான் நெஞ்சில் நீதிமானாக ஆறாது, உன்னை அதிக ஞானியுமாக்காது. எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாம் சரியாக தெரிஞ்சு, எல்லா சத்தியமும் எனக்கு தெரியும், எல்லா காரியமும் எனக்கு புரியும், நான் நல்ல ஞானம் உள்ளவன். ஏன்னா சாலமோன் எண்ணிட்டு இருந்தான், நான் அதிக ஞானம் உள்ளவன், நான் அதிக நீதிமானவன் நினச்சிட்டு இருந்தான். அதான் சொல்கிறாரு, நீ நீதிமானாக இருக்காத, அதிக ஞானியாக்காத, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ளணும், உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை கெடுத்துக்கிற. கடவுள் உனக்கு கொடுத்த அந்த மீட்பில் அவருடைய கிருபையை சார்ந்து அவரை அண்டி வாழ்கிறத விட்டுட்டு உன்னுடைய கிரியைகளை சார்ந்து கொடுக்கப்பட்ட அந்த மீட்பையும் அந்த மன்னிப்பையும் கெடுத்து போயிட்டுருக்கிறன்றார். திரும்ப தான் சொல்கிறார், மிஞ்சின துஷ்டனாகாத, துணிகரமாக பாவத்தை நினைச்சிருக்காது. மிஞ்சின துஷ்டன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னால் எதனாலும் செய்ய முடியும், என்ன 10 கொலை என்னென்னா 100 கொலை பண்ணாங்க, தொடர்ந்து துணிகரமாக பாரதூரமான பாவத்தை செய்கிறது. துஷ்டனாக இருந்து மிஞ்சின துஷ்டமாக இருக்குது, பாவத்து மேலே பாவத்தை கூட்டுறது, என் இஷ்டத்துக்கு இப்படி தான் நான் வாழ்ந்துக்குவேன்னு சொல்கிறது. அதையும் எச்சரிக்கிறார். பாவம் இருக்குன்னு நினச்சி பாவத்தை பரம பாராட்டி மிஞ்சினவனா துஷ்டனாக இருக்காத, அதிக பேதையமாக இருக்காது, ரொம்ப அடிமுட்டாலாக இருக்காது. நான் அப்படி தான், என் நிலை அப்படி தான், எனக்கு எந்த மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லி மனம் திரும்புதலுக்கான எந்த காரியத்தையும் செய்யாமல் பாவத்தில் தொடர்ந்து நிலைத்து அடிமுட்டாலாக இருந்துடாத. உன் காலத்துக்கு முன்னே நீ சாகணுன்ற, உன் பாவத்தை நீ கூட்டினா உன் வாழ்நாளில் ஆண்டவர் எடுத்துருவார். கடவுள் உனக்கு நியமித்திருக்கிற அந்த மரண நாளை விட நீ சீக்கிரமாக சாவதற்கு நீ அதிகமாக பாவம் செய்யும் பொழுது கடவுள் ஜீவன் எடுக்கிறார். எப்போல்லாம் பைபிளில் பார்க்குறோம் பாவம் வளருதோ, பாவம் எப்போல்லாம் அதிகமாக பெருகுதோ தேவன் நியாயம் தீர்க்கிறார். நோவாவுடைய காலத்தில் பூமியில் பாவம் பெருகுனதை பார்த்து கடவுள் நியாயம் தீர்க்கிறார். சோதோமில் பாவம் பெருகுனதை பார்த்து நியாயம் தீர்க்கிறார். தொடர்ந்து பாவத்தில் நிலைத்து பாவத்தை துணிகரமாக செய்யக்கூடிய மனிதனுக்கு ஆண்டவர் வாழ்நாள் எடுத்துடுறார், சீக்கிரமாக மரணத்தை கொடுத்தார், சீக்கிரமாக அழித்து எடுத்துடுறாரு. அதான் சொல்கிறார், நீ ஏன் உன் காலத்துக்கு முன்னாடி சாகணும், நெஞ்சின பாவத்தை செஞ்சு நீ சாகணுன்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். ரைட். அப்போ நீதியில் பெருமை பாராட்டி சுயக்கிரியைகளை சார்ந்து வாழவனையும் எச்சரிக்கிறாரு, பாவத்தில் தொடர்ந்து இருந்து மனம் திரும்பாமல் போனவனையும் அவர் எச்சரிக்கிறார். 18 வாசனம், 18வது வசனம். இறுதியில் அவர் சொல்கிறார், வாழ்க்கையில் நீ கடவுளுடைய கிருபையை பற்றுக்கொள்வதை தவிர உனக்கு வேறு எது நல்லா இல்லை. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார், தேவன் வாழ்வு காலத்தை தாழ்வு காலத்தையும் குறிக்கிறார். தேவனுக்கு நீ பயந்து வாழும் பொழுது நீ காப்பாற்றப்படுவார். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றிலும் என்றும் காப்பாற்றப்படுகிறான். கடவுளுக்கு பயந்து அவருடைய கிருபையை சார்ந்து அவரிடத்தில் தாழ்மைப்படக்கூடிய மனிதனுக்கு தேவன் நித்திய மகிழ்ச்சியை நித்திய சமாதானத்தையும் தருகிறார். கடவுளுக்கு பயந்து வாழுகிற மனிதன் தான் இந்த உலகத்தில் தேவனுடைய இந்த எல்லா செயல்களையும் ஞானமாக புரிந்து தேவனது கிருபையை சார்ந்து வாழ முடியும்ன்றதை சொல்கிறாங்க. வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த ஒரே ஒரு நபர் இயேசு தான். இயேசுவை தவிர வேறு எந்த மனிதனும் கடவுளுக்கு பயந்து அவன் மீட்கப்பட்டவனா, அவன் தேவனுக்கு பிரியமானவனா வாழணும். இயேசுடைய வாழ்க்கையை நீங்கள் உத்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இந்த மீட்பினுடைய போராட்டத்தில் அவர் வெற்றி கொள்வதற்கான காரணம் பிதாவை அவர் மேன்மையாக எண்ணி, பிதாவினுடைய பரிசுத்தத்துக்கும் பிதாவினுடைய நீதியான கோபத்துக்கும் பிதாவினுடைய மகிமை பொருந்த நாமத்துக்கும் அவர் பயந்து வாழ்ந்து அந்த மீட்பை அவர் நிறைவேற்றி முடித்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய அந்த மீட்பை அடைவதற்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு அவருடைய கிருபையை தாழ்மையோடு அவருடைய கரத்திலிருந்து பெற்று மனம் திரும்பி வாழும் பொழுது மட்டும்தான் நித்திய ஜீவனை பெறுவதும் பாதுகாப்பு உள்ளதாக இருக்குன்றதை பார்க்குறார். இப்போ அந்த 13 18 வசனத்தை அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தை பின்பற்றி அழிந்து போகாமல் நீ ஆத்தும மீட்பை தேடி சமாதானத்தை மகிழ்ச்சியை அடையணும்னு சொன்னால் உனக்கு தேவனுக்குள்ளான பயம் அவசியம். நீ கடவுளுக்கு பயந்து வாழ். கடவுளுடைய மேன்மைகளையும் கடவுளுடைய குணாதிசயங்களை உணர்ந்து கடவுள் உன்னை ஆளுகிறார், கடவுள் வாழ்க்கையில் பாவத்தை அனுமதிக்கிறார், கடவுள் வாழ்க்கையில் தாழ்மையை அனுமதிக்கிறார், இக்கட்டுகள் அனுமதிக்கிறார், உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். அவருடைய கிருபை இல்லாமல் அவரை சார்ந்து இல்லாமல் ஒரு பொழுதும் உன் பாவத்தை மேற்கொள்ள முடியாது, உலகத்தை ஜெயிக்க முடியாது, நித்திய ஜீவனை அடைய முடியாது என்று சொல்லலாம். தேவ பயமுள்ள மனிதர்களாக வாழும் பொழுது கடவுளுடைய கிருபையினால் வெற்றியும் மீட்பும் ஞானமும் பாதுகாப்பும் பரிசுத்தமும் எல்லாம் அவர் மூலமாக கிடைக்கிறது.
இப்போ என் வாழ்க்கையில் மூணாவதாக இந்த அமைதியான மகிழ்ச்சியும் விடுதலையும் பெறுவதற்கு கடவுளுக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை அவசியம். பாவத்தை போராடி வெற்றி கொள்ளணும்னு சொன்னால் கடவுளுக்கு பயந்து அவருடைய கிருபையை பற்றி கொண்டு வாழும் பொழுது எனக்கு மெய்யான சமாதானம் மகிழ்ச்சி அப்படி நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குதா? வாழ்க்கையை உட்காந்து ஆராய்ஞ்சு பார்ப்போம். இந்த காலை வேளையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம் இந்த உலகத்தை விட்டு விலகி ஆத்தும ரட்சிப்பையும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து விலகி நித்தியத்தை நோக்கி ஓடுகிற மக்களாக இருக்கிறோமா? அப்படி ஓடணும்னா என் வாழ்க்கையில் பாவத்துக்கு எதிராக போராடுகிறவனா இருக்கிறேன்னா, அப்படி பாவத்துக்கு எதிராக போராடுகிறவனா இருந்தனா தேவ பயம் உள்ளவனா, தேவ பக்தி உள்ளவனா. யோசேப்பு தேவனுக்கு பயந்து பாவம் செய்யாமல், தாவீது தேவனுக்கு பயந்து கடவுளுடைய மீட்பை பெற்றுக்கொண்டான். கொர்நேலியு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தனால் அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டான். இப்போ எல்லா இடங்களிலும் தேவ பயத்தோடு அவருடைய கிருபையை பற்றி கொண்டு அவரிடத்துல ஞானத்தையும் பரிசுத்தையும் நீதியையும் கேட்கும் பொழுது தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தருகிறார். நம்மளை ஞானவனாக்கி நமக்கு கடவுளுக்கு உண்டான பயத்தை இயேசு கிறிஸ்து தனது சிலுவையின் மரணத்தின் மூலமாக கொடுக்குறார். எனக்கு எப்போ கடவுளை குறித்த பயம் வரும்னா, பயம் 2 பயம் இருக்குது. ஒன்று தண்டனையை குறித்த பயம், கடவுள் பாவத்தை தண்டிச்சிருவார், நரகத்தை போற்றுவார்ன்ற ஒரு பயம். இன்னொன்று அவருடைய பரிசுத்த மகிமையை நினைத்த ஒரு பயம். இவ்வளவு மகிமை பொருந்திய தேவனுக்கு முன்பாக நான் எவ்வளவு கவனமாக, எவ்வளவு ஞானமாக, எவ்வளவு பயபக்தியாக அவருக்கு முன்பாக வாழுன்ற பயம். அந்த பயத்தை தான் சொல்லுவேன். இப்போ அந்த பயம் எனக்கு எப்போ உருவாகும்னா, நான் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது இயேசு பிதாவினுடைய கோபத்தை சுமந்த அவருடைய சிலுவை மரணம் எனக்கு தேவ பயத்தை கொடுத்தது. கடவுள் தனது உன்னதமான அன்பின் நிமித்தமாக இந்த பாவியான உங்களை என்னை மீட்பதற்காக தனது சொந்த குமாரனான இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் சாகும்படி ஒப்பு கொடுத்தாருன்னு தான் எனக்கு பயத்தை உண்டு பண்ணுது. நான் எப்போ கடவுளுக்கு பயந்து வாழ்வேனா, எவ்வளவு ஆழமான அன்பு கொண்டிருக்கிறார், எவ்வளவு உயர்வான அன்பு கொண்டிருக்கிறார், எவ்வளவு பரிசுத்தமான அன்பு கொண்டிருக்கிறார், எவ்வளவு ஈடு இணை இல்லாமல் நித்தியமாக என்ன ஜீவனுக்கு ஏதுவான ஒரு பெரிய அன்பை கடவுள் கொண்டிருக்கிறார். இந்த அன்புக்கு நான் பாத்திரமா வாழும். ஒரு இடம் ரொம்ப சுத்தமாக க்ளீனாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல எந்த விதமான குப்பையும் நான் போட்டுறக்கூடாது. அந்த இடத்துல எந்த விதமான கரையும் நான் செலுத்தவேன். நான் ரொம்ப என்னை கவனமாக நான் பாதுகாக்கிற மாதிரி கடவுள் இந்த மேன்மையான ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கும் பொழுது அதுக்கு எவ்வளோ பயபக்தியாக, எவ்வளோ கவனமாக அந்த நித்திய மீட்புக்கும் அந்த கிறிஸ்துவினுடைய அன்புக்கும் பாத்திரமாக வாழும்படியாக தேவன் அழைக்கிறார். உட்காந்து நம்ம வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 அடிப்படையான காரியங்கள் இருக்குதா என்பதை கேட்டு நான் உண்மையாகவே தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறேன்னா என்னுடைய இருதயமும் என்னுடைய சிந்தையமும் இந்த உலகத்தில் அல்ல, அது நித்தியத்திலையும் தேவனோடு இணைக்கப்பட்ட அது மகிமையான மீட்புக்குள்ளே இருக்குது. நான் அப்படி அந்த ஆத்ம மீட்பை தேடுகிறவனாக இருந்தேன்னு சொன்னால் நான் பாவத்துக்கு எதிராக அனுதினமும் போராடி பாவத்தை ஜெயிக்கிறவனாக நான் இருக்கணும். பரிசுத்தத்தையும் உண்மையும் பாதுகாக்கிறவனாக இருக்கும். அப்படி பரிசுத்தத்தையும் உண்மையும் பாதுகாக்கிறவனாக இருப்பதற்கு எனக்கு தேவ பயமும் தேவ கிருபையும் அவசியம். நாள்தோறும் தேவ பயத்தையும் தேவ கிருபையும் இயேசுவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்கள் நமக்கு தருகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.